படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுக்கு ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அன்புக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தை இந்த ஆண்டும் அடைவதற்குரிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கின்றான். அதை நினைக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருப்பதோடு அவனை புகழவும் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ற போதிலும் கூட ரமதானுடைய முதல் நாள் இருந்த அந்த சந்தோஷம் பள்ளி வாயில்களை பார்க்கிற பொழுது அப்படியே குறைந்து கொண்டே போகிறது. அதுதான் இந்த சமூகத்துக்கு வந்திருக்கின்ற மிகப்பெரிய சாபக்கேடு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய ஆரம்பத்தில் பள்ளி வாயில்களை பார்க்கிற பொழுது மாஷா அல்லாஹ் எல்லோருடைய எண்ணமும் தொழுகையும் ஒரு சீசனல் இபாதா. எப்படி ஹஜ்ஜி ஒரு சீசனுக்கு இபாதாவோ, எப்படி நோன்பு ரமதானுடைய மாசத்துல பிடிக்கணும்ங்கிறது கடமையோ, ஜகாத்து எப்படி நிசாபா அடைஞ்சாத்தான் கடமையோ, அத போல பள்ளி வாயில்கள்ல பார்க்கிற பொழுது தவறாக புரிந்து கொண்டு விட்டார்களோ என்கிற எண்ணம் தோன்றுகிறது. எப்படி புரிஞ்சு கொண்டிருக்காங்க? நோன்பும் தொழுகையும் ஒன்றாக கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய மாத குத்திபா அலைக்கும் சியாம், அதே போல ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபிஹில் குர்ஆன், இதே மாதிரி தான் தொழுகையும் ரமதானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்டது. ரமதான் மாதத்துல மட்டும்தான் தொழுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஆழமான மனதிலும் பதித்ததை போல தெரிகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்டும் இந்த விடயம் ஏனோ தெரியவில்லை, பொதுபோக்காகவே எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக நாங்கள் எப்படி எங்களுடைய அன்றாட கடமைகளை, தொழிலுக்கு செல்ல வேண்டும், மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அன்றாட வேலைகளுக்கு ஒரு ஸ்கெட்யூல் ஒன்றை போட்டு, எப்படி ஒரு ப்ரீ பிளான் ஒன்றை போட்டு வச்சு கொண்டு அன்று இரவு தூங்கும் போதே நாளைக்கு நம்ம என்னென்ன செய்யணும், யாராருக்கு செக் போடணும், என்னென்ன கடனை கிளியர் பண்ணணும், எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும் இப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகாக திட்டமிடுவதை போல, குறிப்பாக பெண்களும் தண்ட வீட்டுல எழுமினோடனே டெய்லி ரூட்டீன், காலையில எழுமினையிலிருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் அவ்வளவு அழகாக திட்டமிட்டு அந்த வேலைய முறைப்படி, இது என் கடமை, இது என் கடமை, என் பிள்ளையை பார்க்கணும், என் கணவனுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை என்பதை உணர்ந்து தன் ஆழமாக தன்னுடைய மனதில பதிச்சதை போல தொழுகையும் நமக்கு அல்லாஹு தஆலாவால் கடமையாக்கப்பட்ட ஒன்று என்கிற விஷயத்தை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க மறந்து விட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாசம் வந்தா தக்வா, ரமலானுடைய மாசம் வந்தா நோன்பு, ரமலானுடைய மாசம் வந்தா ஜகாத்து, ரமலானுடைய மாசம் வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மாதத்திலும் இல்லாத அளவுக்கு நபி அவர்கள் அதிகம் கொடை கொடுத்திருக்கிறார்கள், சதகா செய்திருக்கிறார்கள். வாரி வழங்குங்கள். சதகா சுன்னா. எப்படி நோன்பு ஃபர்லோ அதே போல தொழுகையும் ஃபர்லு என்பதை எங்களுடைய உள்ளத்தில் இருந்து தூரமாக்கி விட்டோம். நபி அவங்க சொன்னாங்க, அத்தாக்கும் ரமலான், ரமலான் உங்ககிட்ட வந்துட்டுப்பா. எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, யா பாகியல் கைர், நல்லமல் செய்றவங்களே, அக்பில், முண்டி அடிச்சு கொண்டு முன்னுக்கு வந்து இபாதத்தில் ஈடுபடுங்க. பாவம் செய்றவங்களே குறைச்சு கொள்ளுங்கோ. தொழுகை ஒரு குறிப்பிட்ட இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அல்லாஹ் சொல்றான், இந்த தொழுகை வக்துக்குத்தான் தொழணும். நோன்புக்கு கலா இருக்குதா? ஏன் உம்ராவுக்கு கூட கலா செய்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருப்பா இந்த தொழுகைக்கு கலா இருக்குன்னு சொன்னவங்க? யாரு தொழுகைக்கு கலா இருக்குன்னு சொன்னவங்க?
லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறான். அது யாருக்கு அந்த தொழுகை? பிரயாணிக்கு. நோன்ப கூட உடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிற அல்லாஹு தஆலா. பைன் குன்தும் மரியமன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். பயணத்தில் இருந்தா டயர்டா இருக்கும், நோயாளியா இருந்தா டயர்டா இருக்கும். ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். வேறொரு நாளையில எத்தனை நோம்ப விட்டம்ங்கிறத கணக்கெடுத்து பிடிச்சு கொள்ளுங்க. தொழுகைக்கு அப்படி எங்கேயுமே சொல்லப்படல. ஏலாதா, சுகம் இல்லையா, நோயாளியா, தொழுகைய விடுறதுக்கு அனுமதி உங்களுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கும் முர்ஷிரிக் காஃபிருக்கும் இடையில உள்ள பிரிவினை என்ன தெரியுமா? இந்த தொழுகை. அப்ப என்ன அர்த்தம்? தொழுகை இல்லைண்டா முஸ்லிம்ங்கிற லிஸ்டுக்குள்ள வர இயலாது. முஸ்லிம்ங்கிற லிஸ்டுக்குள்ள இல்லைண்டா நோன்பு கடமையா, ஜகாத்து கடமையா, சதகா செய்யணுமா, இஸ்லாத்தை கடைபிடிக்கணுமா? முதலாவது நாங்க வர வேண்டிய வரையறை தொழுகை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்றான், நான் தான் உங்களுடைய ரப்பு, ஃபஅபுதுனி, என்ன வணங்குங்க, வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, தொழுது என்ன ஞாபகப்படுத்துங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன தொழுது என்னை ஞாபகப்படுத்துங்கள். தொழுறீங்களா? அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல இருக்கீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கு ஒன்றை தவிர. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எல்லாமும் நிறைஞ்சிருக்குது. காசு பணம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் வசதி வாய்ப்புகள் இருக்குது, வியாபாரம் அழகா இருக்குது, எல்லாமும் இருக்குது. ஒன்றை மட்டும் தவிர என்ன இல்ல? நிம்மதியை தவிர. எங்க போனாலும் எங்க வாங்குறதுக்கு நிம்மதி இல்ல. ஆனா அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாகத்தான் உங்களோட உள்ளங்களுக்கு அமைதி, நிம்மதி இதெல்லாமே கிடைக்கும். அல்லாஹு தஆலா மற்றும் ஒரு வசனத்துல சொல்றான், ஃபஇன் அஅரத அன் ذிக்ரி, என்ன விட்டு போட்டு ஓரமா போயிட்டியா, நோன்பாளி என்ற பெயர் எடுத்துக்கொண்டு சஹருடைய நேரத்துல எழும்பி சாப்பிட்டு போட்டு ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு வந்து போய் தூங்கின தூக்கம் மக்ரிபுக்கு எழும்பி இஃப்தார். இப்படி கொஞ்சம் பேர் நோன்பு. இன்னும் கொஞ்சம் பேர் நோன்பு சாப்பிடுறது, ஃபஜ்ருக்கு தொழுகிறதுக்கு வாரது, திரும்ப போறது, தூங்குறது, திரும்ப லுஹருக்கு எழும்புறது, பள்ளிக்கு வாரது, தொழுகிறது, சம்டைம் பிந்தினா வீட்டையே அதையும் செஞ்சுக்கிறது. இப்படியே மகரிபு வரையும் தொடர்ந்து எங்கட ரமலானுடைய மாதம் இபாதத்துல கழிஞ்சு கொண்டே போகுது. இப்படித்தான் பல வருஷமாக நெஞ்சு கொண்டிருக்கிறோம், நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபமன் அஅரத அன் ذிக்ரி, என்ன ஞாபகப்படுத்துறத விட்டு போட்டு யான் தூரமாகி புறக்கணிக்கிறானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம்னாங்க. மரம் எங்க இருந்து நிம்மதி வார, எங்க இருந்து சந்தோஷம் வார? அல்லாஹு தஆலா நெருக்கடியை கொடுக்க விரும்பிட்டான்னு சொன்னா வேற எதுவுமே எங்களுக்கு இருக்காது. எல்லாமும் இருக்கும், எதுவுமே இருக்காது. எல்லா வசதியும் இருக்கும், எதுவுமே இல்லாம இருக்கும். இதை விட்டு தூரமாகிறதுக்கான காரணத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அல்பாலு அல் பனூன், இந்த காசின்னு அலங்கி அல்லாஹ் விட்டு தூரமா போறீங்களே, பிள்ளை குட்டிய காரணமா காட்டி பிள்ளைக்கு அந்த வேலை செய்யணும், மனைவிக்கு இந்த கடமையை நிறைவேற்றணும், அங்க ஷாப்பிங் போகணும், இங்க ஷாப்பிங் போகணும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை, பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்றதுக்காக வேண்டி சொல்லி கொண்டு போறீங்களே, இது வெறுமனே இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள். இதுக்கு பின்னால போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நஷ்டம் தான்ங்கிறது அல்லாஹு தஆலா தெளிவாக அல் குர்ஆன்லயே சொல்லிட்டான். He is the creator, படைச்சவன், டிசைனர், வடிவமைச்சவன். அவன் சொல்லிட்டான் இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்.
இந்த ப்ராடக்ட்ல உள்ள மெயின் ப்ராப்ளம் என்னங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இந்த பிரச்சனை வரும்போது நீங்க தூரமாகி எங்க வரணும்? அல்லாஹ் தஆலாவிடம் வரணும். அல்லாஹ் கிட்ட வந்து அல்லாஹ்வோட நெருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி அவங்க சொன்னாங்களே, ஒரு அடியான் என்னோடு ஒரு சான் நெருங்கி வந்தா நான் ஒரு முழம் நெருங்கி போவேன் அந்த அடியானுக்கிட்ட. அவன் ஒரு முழம் நெருங்கி வந்தா நான் 2 முழங்கள் நெருங்கி போவேன். அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி விரைந்து போவேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொலை சொன்ன இதே இஸ்லாமிய மார்க்கம் வலுக்கட்டாயமாக அல்லாஹு தஆலா சொன்ன விடயம் இந்த தொழுகையை விட்டு போட்டு போராக்களுக்கும் என்னங்கிறதையும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். இந்த ரமலானுடைய மாதத்துல எப்படியோ தொழுகைய 11 மாதங்கள் இல்லாத தொழுகை எங்களுக்குள்ள எப்படியோ கொண்டு வாரம். அல்ஹம்துலில்லாஹ், கொண்டு வார அந்த தொழுகை கடைசி வரையும் எங்களோட இருக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். சக்கர் என்கின்ற நரகத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஆக்களை பார்த்து கேட்பாங்க, யாருப்பா உங்களை இதுக்குள்ள கொண்டு வந்து போட்டது? எதுப்பா இதுக்குள்ள உங்களை கொண்டு வந்து இந்த நரகத்துக்குள்ள கொண்டு வந்து போட்டது? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன். நாங்க தொழல்லையே, நாங்க தொழாததானே அல்லாஹு தஆலா இந்த நரகத்துல போட்டான். எப்படி நோன்பாளிகளுக்கு என்று சொல்லி அல்லாஹு தஆலா வாயிலை வைத்திருக்கிறான், அத போல நரகத்துக்கு போறதுக்கென்றும் அல்லாஹு தஆலா சிறப்பாக தயார்படுத்தி வச்சிருக்கிறான். வயலுங்கிற நரகம், வயலுல் முஸல்லீன். இது வேற டீம். யாரு முன்னுக்கு சொன்ன டீம்? யாரு? சக்கருக்குள்ள போக போறார்கள். யாரு? தொழாதாக்கள். இது 2வது டீம். இவங்க யாரு? வயலுல் முஸல்லீன். தொழுறவனுக்கு கேடுதான். தொழுறவனுக்கு எப்படி கேடு வரும்? தொழுகையாக தொழுகிறவனுக்கு கேடு இல்ல. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். பொடுபோக்காகத்தான் தொழுவான். அவன் நினைச்சா தொழுவான், அவன் நினைச்சா வீட்டு இருப்பான். அவனுக்கு எப்ப தோணுதோ போவான், எப்ப தோணுதோ வீட்டை குந்திக்கு இருப்பான். தொழணும் என்று அவன் நினைச்சாதான் இவன் தொழுவான். இவனுக்கு வயலுங்கிற நரகம். வல்லதீனஹும் யுராஊன். யாரும் நிக்காங்களா? டோப்பிய போட்டுட்டு போற ஒத்தரும் இல்லையா? சுபவினயத்தையில யாரு ரோட்டுக்கு வர போறாங்க? நம்ம படுத்து தூங்குவோம். லுவருக்கு தானே எல்லாரும் வெளியால திரிவாங்க. அப்ப தொப்பிய போட்டுக்கிட்டு நேலாம் பள்ளிக்கு போகலாம். பாக்குறார்கள், என்ன சொல்லுவாங்க? தொழுகையாளி போறாரு. அல்ல இல்ல விசாரிக்க கொள்ள சொல்லுவாங்க. என்ன எப்படி தொழுகையாளி தெரியுமா அந்த புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லதீனஹும் யுராஊன். இவங்க மத்தாக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டியே தொழுவாங்க. இவங்களுக்கு தனியாக தயார்படுத்தப்பட்டிருக்குது வயலுங்கிற நரகம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருத்தன் ஈமானோட ரமலானுடைய மாதத்தில நின்று வணங்குகிறானோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, நஃபீலான வணக்கம் ஒரு சுன்னா. இந்த சுன்னாவுக்கே இவ்வளவு நன்மை சொன்னா அல்லாஹு தஆலா சொன்னானே, அஸ்ஸௌமுலி, நோன்பு என்ற அதுல கூலிக்கு நான் பொறுப்பு, ஆனா என்ன ரிவார்ட் என்று சொல்ல மாட்டேன். ஆனா இதுல இருந்து ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். என்ன? நஃபீலான நோன்புக்கு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா 70 ஆண்டுகள் நஃபீலான நோன்பு நோக்கிற ஒருத்தரை நரகத்தை விட்டு தூரமாக்குறான். அப்ப அதுக்கு இதுக்கு ஈக்குவல் இல்ல. அது நஃபீலான வணக்கம். ஆனா இது கடமையாக்கப்பட்ட நோன்பு. அப்ப இந்த ரமலானுடைய புனித மாதத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாசமா போகட்டும், நாசமா போகட்டும் அப்படின்னு நபி அவர்கள் சபித்தார்கள். அந்த சபிச்ச கூட்டம் யார் தெரியுமா? யார் ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவன் நாசமா போகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க. இன்னொரு ஹதீஸில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் மிம்பரில் நின்று கொண்டிருந்த பொழுது
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சாபமிட்டதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அப்ப வீட்டை குந்திக்கிட்டு இஸ்திக்பார் செய்யறதா? இஸ்திக்பார் செய்யணும்னா யாரோட தொடர்பு இருக்கணும்? யாருக்கிட்ட இஸ்திக்பார் செய்யணும்? அல்லாஹ் கிட்ட தானே இஸ்திக்பாருக்கு வரணும். அல்லாஹ்வோட நெருக்கமாக இருந்து இஸ்திக்பார் செய்யக்கூடிய மிக முக்கியமான இபாதத் என்ன? இந்த தொழுகை. அன்பார்ந்தவர்களே, உங்களையும் நம்மளையும் இந்த அல்லாஹு தஆலாவோட, இந்த படைச்சவனோட டைரக்டா கனெக்ட் பண்ற, எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாம கனெக்ட் பண்ற ஒரே ஒரு மெயினான இபாதத் இந்த தொழுகை. இந்த தொழுகைய இந்த ரமதானுடைய ஆரம்பத்துல இருந்து எப்படி கடைபிடிக்க தொடங்கினோமோ அதோட அந்த சுன்னத்தான தொழுகைகளையும் எங்களுக்குள்ள கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதை போல சுன்னத்தான தொழுகையை தொழுகிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா மாளிகையை கட்டுகிறான். ஒவ்வொரு நாளும் மாளிகையை கட்டிக்கிட்டு வந்திருந்தா நம்ம எவ்வளவு மாளிகை என்றும் சொர்க்கத்துல நமக்கு இருந்திருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துல நினைச்சு கொள்ளுவோம். இந்த நிமிஷத்திலிருந்து நஃபீலான தொழுகையாக இருந்தாலும் ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் எங்களுக்கு கிதாபு மௌகூத்தா, உரிய நேரத்துக்கு தொழணும். நினைச்ச நேரத்தில் தொழ இயலாது. யுத்த களத்துல இருந்தாலும் தொழுதாகணும். உயிர் போப்புதென்றாலும் தொழுதாகணும். தொழல்லண்டா அவன் ஒன்று பைத்தியாரன், ஒன்று புத்தி சுவாதீனமற்றவன், அல்லது மாத விலக்குள்ள ஒரு பெண். அப்படி நினைச்சுக்கிட்டா சரி. தொழாதால் தன்னை நினைச்சுக்கிட்டாரு நம்ம ஒரு பைத்தியாரன், தன்னை ஒரு மாத விலக்குள்ள பெண் அப்படி நினைச்சுக்கிட்டா தொழுகையை விட்டு தூரமாகலாம். அல்லாஹு தஆலா சக்கர் என்கின்ற வயல் என்கின்ற நரகத்திலிருந்து இந்த தொழுகையை தொழாமல் விடுவதை விட்டும் காப்பாற்றி அதிகம் அதிகம் அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்-ஆலாவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله. السلام عليكم ورحمة الله وبركاته.